எல்லாருக்கும் வணக்கம். எஸ்கேலேருந்து குமார் பேசுகிறேன், தமிழ் யூடியூப் சேனல். ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி என்ன வண்டி பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கேருந்து வந்திருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியில் இருந்து ஒரு வண்டி வந்து கொரியர் பண்ணியிருக்காங்க. நம்ம எஸ்கே பைக்ஸை வந்து நம்மளோட வீடியோஸு அப்புறம் நம்மளுக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணார், இந்த வண்டியை ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிருந்தார். அங்கேருந்தே கொரியரே போட்டிருக்காங்க. ஸோ அந்த வெஹிக்கிளை நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். அந்த வண்டி என்ன கண்டிஷன் ஆகுது, எப்படி பண்ண போகிறோம், என்ன பண்ண போகிறோன்றதை பாருங்கள். மெயின் நம்ம பேரில் இருக்கிற ஒரு நம்பிக்கையில் அவ்வளோ தூரத்தில் வந்து ஒரு வண்டி எடுத்துன்னு வந்திருக்காங்க. ஸோ அது எந்த வண்டினா, இந்த வண்டி தாங்க, ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோ. ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்துக்கோங்க ஒரு எப்படி என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு சொல்லி லைவாகவே பார்த்து. இங்கே பாருங்கள், வயசு மட்காடு, ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு புரோக்கன் கண்டிஷனில் தான் இந்த வண்டி எடுத்து வந்திருக்காங்க. ஸோ இந்த வெஹிக்கிளை நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம், என்னென்ன ரெடி பண்ண போகிறோன்றதை க்ளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த கஸ்டமர் என்ன சொல்லியிருக்காருன்னா A to Z ரெடி பண்ண சொல்லியிருக்காரு. ஃபஸ்ட்லேருந்து வந்துடலாம். வெஹிக்கிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாருங்கள், மட்கார்டு மாற்றணும் ஒன்று. ரெண்டாவது, அவங்க எல்லா வண்டியிலையும் இந்த மாதிரி வீலை சுற்றி பாருங்கள், இந்த மாதிரி சவுண்டு வரும். அப்படி வந்துன்னா இங்கே பாருங்கள், லைட்டாக வீலை ஷேக் பண்ணி பாருங்கள். வீலை ஷேக் பண்ண பாருங்கள், வீல் மட்டும் தனியாக எடுப்பாருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வீல் பேரிங் போயிருக்கு ஒன்று. ரெண்டாவது, இங்கே பாருங்கள், ஃபோர்க்கில் இந்த மாதிரி ஸ்கோரிங் மார்க் இருந்ததுன்னா தயவுசெய்து ஃபோர்க் ஆயில் சீல் மாற்றக்கூடாது, இந்த டியூப் தான் மாற்றணும். இந்த ஃபோர்க்கு இன்னர் டியூப் போயிடுச்சு. ஸோ இண்டிகேட்டர், வைசர், அப்புறம் ஹெட்லைட், அதுக்கப்புறம் அப்படியே இந்த பக்கம் வரீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயில் லீக் கம்ப்ளைண்ட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து இந்த ஷீல்டெல்லாம் எதுவுமே ப்ராப்பராக இல்லை. அதுக்கேற்ற மாதிரி பேக் வீலும் பாருங்கள், இங்கே வரும். ஸோ பேக் வீல்லையும் ஷேக் இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ பேக்கில் பிரேக் ஷூவும் மாற்றணும். அதுக்கப்புறம் இங்கே வந்து இந்த பக்கம் வந்து மெயினாக பார்த்துங்க, இதில் என்ன இருக்குன்னா இந்த சாரி கார்டு ப்ரோக்கன் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ரியர் ஸ்டேங்க, இது ரொம்ப ஒரு மெயினான விஷயங்க. இந்த ஸ்டேயில் இவ்வளோ பெரிய கிராக் இருக்குது. கிராக் இருந்தால் கூட பரவாயில்ல, 2 பீஸ் ஆகிடுச்சு. இதை வெல்டர் கிட்ட எடுத்துன்னு போனீங்கன்னா வெல்டரே கிட்டத்தட்ட காஸ்ட் அதிகமாக தான் கேட்பார். பட் வெல்டிங் பண்ணாலும் இது வேஸ்ட்டு தான். இந்த ரியர் ஸ்டேவை மாற்றணும். அப்புறம் செயின்ஸ் பேக்கெட் போயிருக்கு, செயின்ஸ் பேக்கெட் மாற்ற போகிறோம். இந்த ஷீல்டுலாம் வந்து ப்ராப்பராக இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இதையும் பண்ண போகிறோம். மெயின் சீட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மீட்ரு, இந்த எதுவுமே ஒர்க் ஆகலைங்க. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டடாக நம்ம பண்ணி கொடுக்க போகிறோம். இந்த வண்டியோட கண்டிஷன் லைவாக செக் பண்ணிங்க. மெயின் வந்து நம்மக்கிட்ட வண்டி எடுத்துகிட்டு வராங்க, எடுத்துகிட்டு வரும்போதே வண்டி என்ன கண்டிஷன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இந்த வெஹிக்கிளை A to Z நான் பண்ணி முடிச்சுட்டு இந்த வீடியோவை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நம்மளை நம்பி கன்னியாகுமரியிலேருந்து இந்த ஒரு வண்டி வந்திருக்கு. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. ஏன்னா அந்தளவுக்கு நம்ம வீடியோஸை பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓகே, பாய். ஸோ எங்கேருந்து வந்திருக்குது இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும். இங்கே பாருங்கள், அடையாறுன்னு போட்டிருக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து கொரியர் வந்ததுக்கான ஒரு அத்தாச்சி. இங்கே பாருங்கள், இதுதான் அதோடைய மெயினான ஒரு நம்பர். இந்த நம்பரை வச்சு தான் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்சல் சர்வீஸ்லேருந்து இந்த வெஹிக்கிளை வந்து எடுத்துகிட்டு ஸோ A to Zங்க இந்த வெஹிக்கிளை பண்ணி முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னாலே தெரியும், வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னாலே தெரியும், TN75. ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து அவர் என்ன சொல்லிட்டாருன்னா ரெடி பண்ண முடியுமான்னு கேட்டார். சார் எவ்வளோ வண்டி பண்ணியிருக்கோம், இதெல்லாம் என்ன சார்னா, ஸோ கண்டிப்பாக பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ என்னென்ன ரிமூவ் பண்ணின்றதை பாருங்கள். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் ஃபுல் அண்ட் ஃபுல் எலி கடிச்சிருக்குங்க. ஸோ இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், கஸ்டமருக்கு தெரியாது, அங்கேருந்து ஒரு பார்சல் சர்வீஸ் தான் அவர் கஸ்டமர் போட்டார். இங்கே பாருங்கள், ஸோ ரெட்டிஃபயரில் வர மெயினான ஒயர் கட்டாக இருக்குது, உள்ளெல்லாம் பாருங்கள். ஸோ இந்த வண்டியில் எலியின் சட்டை வேலையை காமிச்சிட்டாருங்க. எல்லா ஒயருமே கட் ஆஃப் ஆகிருக்கேன். இங்கே பாருங்கள், இந்த வண்டிக்கு ஒயரிங் கிட்டு தான் கண்டிப்பாக நம்ம பண்ணால் தான் வெஹிக்கிள் நீட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் மெயினான ஒயர், ரெட்டிஃபயர் ஒயர் எல்லாமே கடிச்சிருக்கு. கஸ்டமருக்கு இது தெரியாது. ஸோ ரிமூவ் பண்ணி பார்த்துருக்கோம். இங்கே ஸோ எலி கடிச்சிட்டு இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த பீஸ் ரப்பர் இங்கே தான் வரும், இந்த ரப்பரு. ஸோ இந்த ரப்பரெல்லாம் வந்து எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் கடிச்சிருக்கு. ஸோ இதை வந்து இப்போ தான் நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ரிமூவ் பண்ணும் போதே சில விஷயங்கள்லாம் நம்ம இதை கஸ்டமருக்கு நம்ம தெரியப்படுத்தணும். அப்போ தான் ஒரு வண்டியோட ஓனருக்கும் தெரியும். இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்ங்க. ஒரு வெஹிக்கிள் சர்வீஸ் பண்ணோன்னா இந்த மாதிரி செயின் கார்டு எல்லாமே ரிமூவ் பண்ணோம். இங்கே பாருங்கள், ஸோ ஸ்டே வந்து 2 பீஸ் ஆகிடுச்சுங்க. இதெல்லாம் மாற்றி தான் ஆகணும். பேசுகிறேங்க, தமிழ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நமக்கு கர்நாடகாலேருந்து அவ்வளோ தூரத்தில் நம்மக்கிட்ட வண்டி வந்தது. ஸோ நம்ம எவ்வளோ ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு லைவ் வந்து நம்ம பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரியர் ஸ்டேங்க. அந்த ஸ்டேவை வந்து வெல்டிங் பண்ண முடியுமான்னு கேட்டார். நம்ம இப்போ என்னென்னா ஃபுல் செட்டே வந்து ஒரிஜினலாக வாங்கி வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஸ்டே, மட்கார்டுங்க ஃப்ரண்ட். இது வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் குவாலிட்டி தான். கஸ்டமர் வந்து பட்ஜெட்டில் தான் பண்ண சொல்லியிருக்காரு. 2 ஷீல்டு, மட்கார்டு, வைசர் மட்டும் ஆர்டர் பண்ணியிருக்கோம், வந்திருக்கோம் சேம் அதே மாதிரி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 4th டியூப். ஸோ இதுவும் வந்து ஒரிஜினல் தான். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ஹீரோடைய சிம்பிள் எல்லாமே இதிலே வந்துடும் உங்களுக்கு. ஏர் ஃபில்ட்ரு, கிளச்சு ஃபுல் செட்டுங்க.
கிளச்சில் ப்ராப்ளமாக இருக்குது. ஃபுல் செட்டாக மாற்றினா தான் வந்து பார்த்தா ரொம்ப நீட்டாக இருக்கும். பிரேக் ஷூஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேல வந்து புஷ் வராது, அது ஒரு புஷ்ஷு, கிரிப் செட்டு, ஹெட்லைட் டூமு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸு, மெயின் செயின் ஸ்ப்ராக்கெட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்க் ஆயில் சீலு, ஃபுல் ஒயரிங் கிட்டுங்க. வண்டியில் வர ஃபுல் ஒயரிங் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா எலி கடிச்சிருக்கோம், அந்த வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வண்டியை ஒரு கம்ப்ளீட் ஒர்க் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள் ஸ்டே எந்த அளவுக்கு உடஞ்சிருக்குன்றதை இப்போ நம்ம ஸ்டே ரிமூவ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள். ஸோ இங்கே வாங்க, இந்த பக்கம் வாங்க. ஸோ ரியர் ஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், என் கையில் வச்சுருக்க பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்டேங்க. இங்கே பாருங்கள், இதுதான் மெயினான ஸ்டே. கஸ்டமருக்கு வந்து வண்டியோடு இருக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா தெரியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெல்டர்கிட்ட எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 500லேருந்து அவரே கொஞ்சம் அதிகமாக தான் கேட்பாரு. ஏன்னா அவங்க இது வேலை அதிகம், சுற்றி வந்து ஆர்க் வெல்டிங் தான் பண்ணணும் உங்களுக்கு. அதுக்கு என்ன தான் வெல்டிங் பண்ணாலும் வெஹிக்கிள் ஸ்ட்ரெயிட்டாக இருக்காது உங்களுக்கு. ஸோ 100% வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரிஜினலாக மாற்றுறது நம்ம நல்லது. ஸோ இந்த வண்டிக்கான ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், வண்டியோட கண்டிஷன் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு லைவாக செக் பண்ணுங்க. ஒரு கம்ப்ளீட்டுங்க. இந்த வண்டியை முடிக்கிறேங்க. அந்த வண்டியை முடிச்சுட்டு ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன். இதுதாங்க A to Z பண்ணிகிட்ருக்கேங்க. ஸோ நம்மக்கிட்ட வந்து மெயின் டைமிங் தாங்க. கஸ்டமர் 3 டேஸ் தான் டைம் கேட்டிருக்கேன். அதுக்கான ஒர்க் நடந்துட்டு முடிச்சுட்டு இந்த வண்டி உங்களை ஓகே. வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் ப்ரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஸ்டே, 2 ஃப்ரண்ட் மட்கார்டு, ஷீல்டு, ஃபோர்க்கு, கிளச்சி, செயின் ஸ்ப்ராக்கெட்டு, ஒயரிங் கிட்டு, பிரேக் ஷூ, ஹெட்லைட் டூமு. இந்த வண்டியை பார்த்துங்க கண்டிஷன் எந்த அளவுக்கு ஒர்க் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி. இந்த வெஹிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா A to Z ஒர்க் நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயின் செயின் ஸ்ப்ராக்கெட் எல்லாமே போயிட்டுருக்கு. இங்கே பாருங்கள் என்ன ஆகிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ரியர் ஸ்டேவே வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளில் புரோக்கன் ஆகிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணால் தான் தெரியும். வெல்டிங்லாம் தயவுசெய்து பண்ண வேணாம். இதெல்லாம் வந்து நீட்டாக மாற்றுறது தான் வந்து ரொம்ப நல்லது. ஸோ இந்த வெஹிக்கிள் ஹீரோ ஹோண்டாவில் ஸ்ப்ளெண்டர் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் கண்டிப்பாக கிடைக்காது. அதனால தான் எவ்வளோ செலவாக இருந்தாலும் பரவாயில்ல சார், எனக்கு பர்ஃபெக்டாக பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட சொல்லியிருக்காரு. எந்த அளவுக்கு ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் நம்ம ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு ஒர்க் நடந்துட்டுருக்குன்னு பாருங்கள். மெயின் வந்து டைமிங் தாங்க நம்மக்கிட்ட. ஏன்னா நம்ம சேனலில் வந்து அவ்வளோ வீடியோஸ் போடுறோம். எதுக்காக அப்படின்னா மெயின் கஸ்டமருங்களுக்கு அவங்க வண்டிக்கு என்ன செலவு பண்ணுறான்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரியணும். ரியர் ஸ்டேயில் வந்து பார்த்தீங்கன்னா ரியர் ஸ்டே எல்லாமே நம்ம இப்போ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம், பார்த்தினாலே தெரியும். இப்போ என்னென்னா ஸ்ப்ராக்கெட்டு, அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ராக்கெட்டில் வர பேரிங் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ஸ்ப்ராக்கெட் நம்ம கண்டிப்பாக மாற்றும் போது ஸ்ப்ராக்கெட் பேரிங் எல்லாமே செட்டாக மாற்றுங்க. ஸோ மாற்றினீங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து கண்டிப்பாக நீட்டாக இருக்கும். அதே மாதிரி பிரேக் ஷூஸு எல்லாமே நீட்டாக இந்த ஒர்க் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா எல்லாமே பண்ணி கொடுத்துருங்கன்ட்டாரு. அடுத்து கிளச் ஒர்க் நடக்க போகுது. ஸோ ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்றதை பாருங்கள், நீங்களே பாருங்கள். இந்த ரியர் ஸ்டேவை நம்ம மாட்டி முடிச்சிட்டோம். ஒரிஜினல் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு லைஃப் வரும் உங்களுக்கு. ஓகே, வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கிளச்சு எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். கிளச்சில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். இங்கே பாருங்கள், நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக இல்லையா அப்படின்றத வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து கிளச் பிளேட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருப்பாங்க. இங்கே பாருங்கள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நார்மல் கம்பெனியோட பிளேட்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் இருக்குது. இங்கே பாருங்கள். ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கனாலே தெரியும். இங்கே பாருங்கள், RL Seco. ஸோ அந்த மாதிரி ஒரு கம்பெனி தான் வந்து இந்த பிளேட்ஸ் இருக்குது. ஸோ பிக்கப் வைஸ் எல்லாமே வந்து ப்ராப்ளமாக தான், இஷ்யூவாக தான் இருக்குது. சென்டர் கிளச் ப்ரெஷர் போய்ட்டு. ஸோ ஹீரோவில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டே வந்து இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல்லாம் இந்த இடத்துல பாருங்கள். ஸோ இந்த இடத்துல ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், பார்த்தீங்கனாலே தெரியும், தெரியுதுங்களா? இங்கே பாருங்கள், ஒரு பிளேட்ஸ்லையுமே வந்துடும் சென்டர் கிளச்சி, ப்ரெஷர் பிளேட். இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டு இப்போ நம்ம இந்த வெஹிக்கிளுக்கு மாற்ற போகிறோம். இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா ரியர் ஸ்டே, செயின் ஸ்ப்ராக்கெட்டு எல்லாமே மாட்டி ஒரு விஷயமா ஒரு வேலைகளும் நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு கிளச்சு எல்லாமே மாட்டி முடிச்சுட்டு கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வண்டி எப்படி இருக்கும் அப்படின்றத ஃபைனல் அவுட்லுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒயரிங் கிட்ட எல்லாமே நம்ம மாற்றுறதுக்காக இங்கே பாருங்கள், ஒரு ஒயரிங் கிட்ட மாற்றோம்னா ஸோ எல்லாமே நம்ம கவுலு, ரியர் கவுலு எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு தான் நம்ம மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம பர்ஃபெக்டாக பண்ணால் தான் அந்த ரூட்டிங் வந்து கரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வர முடியும். வண்டியில் இந்த ஒயரிங் பாருங்கள். ஸோ வண்டியில் இந்த ஒயரிங் வந்து கம்பல்சரி எல்லாமே கட் ஆகிடுச்சு, எலி கடிச்சிருச்சு. ஸோ இந்த வெஹிக்கிளுக்கு வந்து ஒயரிங் வேலை எல்லா வேலைக்குமே நம்ம நடந்துகிட்ருக்கு. இங்கே பாருங்கள், ஒரு கம்ப்ளீட் ஒரு வண்டிக்கு ஒயரிங் கிட்ட மாற்றிட்டாலே எலக்ட்ரிக்கல் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் சின்ன ஒர்க் எல்லாமே மேக்ஸிமம் எல்லா செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு ஒர்க்கை வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இங்கே பாருங்கள், கிளச்சில் வந்து கிளச் பிளேட் செட்ஸு எல்லாமே நம்ம மாற்றி எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோர்க் டியூப் கண்டிப்பாக இந்த மாதிரி இருந்ததுன்னா டியூப்லாம் மாற்றி தாங்க ஆகணும். இது வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து இந்த ஃபோர்க் டியூப் போயிடுச்சு. இதே நீங்கள் ஆயில் சீல் மாற்றி போட்டால் கூட கண்டிப்பாக இது வேஸ்ட்டு தான் உங்களுக்கு. ஸ்டேலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு கண்டமாக ஆகிடுச்சு பாருங்கள். இதை போய் வெல்டிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்கிறார். எனக்கு கஸ்டமருக்கு தெரியாது அது. சார் இல்லை சார் வெல்டிங் பண்ணுறது வேஸ்ட்டுன்னு சொன்னேன். சரி சார், ஓகே சார் அப்படின்ட்டாரு.
வீல் பேரிங் எல்லாமே போயிடுச்சு. இந்த வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா அந்த ஃபோர்க் எல்லாமே நம்ம ரிமூவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோர்க்கோட கண்டிஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியுங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே பாருங்கள். ஃபோர்க் உள்ளே வந்து அந்த ஆயில் சீல் போனோன்னே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். ஸோ இந்த டஸ்ட்டால் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் ஆகும்போது இந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா போயிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரிஜினல் டியூபு. இந்த டியூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாற்ற போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சீல் லீக் ஆகிருக்கும் போதே இது நம்ம பண்ணியிருந்தாங்கன்னா அந்த டியூப் நம்மளுக்கு என்றைக்குமே வந்து போகாது. அதனால் கொஞ்சம் ஆயில் சீல் லீக் ஆகின உடனே வந்து இது நீங்கள் மாற்றிடுங்க. இந்த வெஹிக்கிளில் வரும்போது என்ன கண்டிஷனாக வந்ததுன்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஃபைனல் ஒர்க் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ என்னென்ன பண்ணியிருக்கேன்றதை கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த வெஹிக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா வைசர், மட்கார்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் குவாலிட்டி இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னார் அவர். வைசரு, மட்கார்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷீல்டு எல்லாம் செகண்ட் குவாலிட்டி தான் போட்டிருக்கோம். பட் நல்ல குவாலிட்டி தான் உங்களுக்கு அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர்ஸ், ஹெட்லைட் டூமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்டையர் வந்து ஃபுல் சர்வீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த வெஹிக்கிளில். மெயினாக வந்து இந்த ஃபோர்க்கில் வர டியூபை மாற்றிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா போத் பிரேக் ஷூ மாற்றிருக்கேன். கேபிள்ஸ் எல்லா கேபிள்ஸுமே மாற்றிருக்கேன். கிளச் கேபிள், ஆக்சிலேட்டர் கேபிள், ஸ்பீடாமீட்டர் கேபிள், அதுக்கப்புறம் இந்த சுவிட்ச் அசம்பிளிங்க. இந்த சுவிட்ச் அசம்பிளிலும் ப்ராப்ளம் இருந்தது. இந்த சுவிட்ச் அசம்பிளி, அதுக்கப்புறம் அந்த கிரிப் செட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கமும் இந்த ஷீல்டும் வந்து நம்ம புதுசாக போட்டிருக்கோம். ஸோ சீட் கவர், டேங்க் கவர் மட்டும் ஃபைனலாக போடலாம் எப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி கஸ்டமர் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த வெஹிக்கிளில் பின்னாடி வர இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரியரில் ஸ்டேங்க, இந்த ஸ்டே பார்த்துருப்பீங்க ஒரு 2 பீஸ் ஆகிடுச்சு. ஸோ ஃபுல் ஸ்டே மட்டும் மாற்றிருக்கேன். அதே மாதிரி செயின் ஸ்ப்ராக்கெட் கிட்டு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் இந்த ஃபுட்ரெஸ்ட் இதெல்லாம் நம்ம மாற்றிருக்கோம். அதே மாதிரி நம்மளோட ஜிக்ஸாக் பெயிண்ட் வந்து இந்த பம்பரில், ஸோ இதில் இந்த சைலன்சரில், ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கவரேஜ் பண்ணியிருக்கோம். இந்த வெஹிக்கிளில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா A to Z நம்ம ஒர்க் பண்ணி ஃபைனலி வண்டியை வந்து நம்ம இப்போ ஒரு டெலிவரி டைமு. ஸோ வெஹிக்கிள் நம்மக்கிட்ட வரும்போது என்ன கண்டிஷன் ஆகுதுன்னு கண்டிப்பாக நீங்கள் லைவாக பார்த்துருப்பீங்க. அந்த வைசர் எல்லாமே புரோக்கனாக இருந்தது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு என்டையர் ஒர்க்கை வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 days தாங்க. ஸோ வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ரெடி. நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா அதுதான் ஒரு வண்டியை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த வண்டியை ஒரு நீட்னஸாக A to Z ஒர்க்கு பண்ணி முடிச்சுட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வந்து நம்ம கமிட்மெண்ட் எடுக்கணும். ஏன்னா வண்டி எடுத்துகிட்டு ஒரு 10 நாள் 20 நாள் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கஸ்டமருக்கு ஒரு மாத கணக்கிலலாம் நம்ம வச்சு நிற்கக்கூடாது. அதே மாதிரி இன்னொரு விஷயங்க, ஃபுல் ஒயரிங் கிட்டையும் மாற்றிருக்கேங்க. இந்த வண்டிக்கு ஒயரிங்லேயும் ப்ராப்ளம் இருந்தது. ஸோ இந்த ஒயரிங் கிட்ட கம்ப்ளீட்டடாக நம்ம பண்ணியிருக்கோம். இங்கெல்லாம் ஜிக்ஸாக் பெயிண்ட் தான் அடிச்சிருக்கேன். ஸோ இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி ரெடி. கண்டிப்பாக எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து SK பைக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு ஆல். சீட்டு வந்து பார்த்திங்கன்னா இருக்கிறதுல ரொம்ப மோசமான கண்டிஷனில் இருக்குங்க. பாருங்கள், சீட் கவர் வந்து ரொம்ப நாளாக போடாமல் இருந்தால் கண்டிப்பாக இந்த மாதிரி தான் ஆகும் உங்களுக்கு. கவரோட கண்டிஷன்லாம் பாருங்கள். கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மாற்றலைன்னா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உள்ளே இருக்கிற ஸ்பாஞ்ச் எல்லாமே உங்களுக்கு வந்து வேஸ்ட் ஆகிடும். அதனால் சீட் கவர் எல்லாமே நம்ம போட்டுருங்க. இப்போ என்னென்னா அந்த வண்டி கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இப்போ ப்ளூ கலர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போட போகிறோம். ஸோ வண்டி என்ன கண்டிஷன்லேருந்து வந்தது, இப்போ என்ன கண்டிஷனில் நம்ம ஃபைனல் எப்படி இருக்குன்றதை நீங்களே பாருங்கள் வண்டியை. இந்த டேங்க் கவர் எல்லாமே நம்ம இப்போ மாற்ற போகிறோம். டேங்க் கவர்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த வண்டிக்கு ஏற்ற மாதிரி இந்த டேங்க் கவர் எல்லாமே நம்ம மாற்றி முடிச்சுட்டு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து அப்டேட் பண்ணுறேன். இங்கே பாருங்கள். ஸோ ஃபைனலுங்க, கஸ்டமர் டெலிவரி கொடுக்க போகிறேங்க. வெஹிக்கிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ என்னென்னா நம்ம அந்த டேங்க் கவரை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பர்ஃபெக்டாக வந்து இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமர் கேட்டார். ஸோ இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதிலே வந்து பார்த்திங்கன்னா இந்த டேங்க் கவர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா மொபைல் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. சீட் கவர் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். உங்களுக்கு இந்த வெஹிக்கிளை பண்ணி முடிச்சுட்டு ஃபைனல் அவுட்லுக் எப்படி இருக்குன்றதை கண்டிப்பாக வண்டியில் போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வெஹிக்கிளை பார்த்துங்க. இந்த வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொரியரில் வந்துச்சு. ஸோ இப்போது இந்த வண்டியை எந்த அளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோன்றதை நீங்களே லைவாக பார்த்துங்க. ஸோ இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டிப்பாக என்னன்றதை உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த வெஹிக்கிளை வந்து எடுத்துகிட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கால் பேக் பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு வண்டி இருக்குங்க, வண்டி கொரியரில் தான் எடுத்துகிட்டு வரணுன்னாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து நம்ம கையில் கொடுத்தாங்க. ஸோ வண்டியோட அவுட்லுக் அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ என்னென்னன்றதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. இந்த வண்டியில் ஃப்ரண்ட் வைசர், ஹெட்லைட், 4 இண்டிகேட்டரு, ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா மட்கார்டு, 4 இன்னர் டியூப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் வந்து ப்ராப்ளமாக இருந்தது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா 4 இன்னர் டியூபு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சீலு, அதுக்கப்புறம் சீட் கவரு, டேங்க் கவரு, லெஃப்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சுவிட்ச் அசம்பிளி எல்லா கேபிள்ஸுமே உங்களுக்கு வந்து மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபுட்ரெஸ்ட் மாற்றிருக்கோம். அதுக்கப்புறம் செயின் ஸ்ப்ராக்கெட்டு இதெல்லாம் உடஞ்சிருந்தது பார்த்துருப்பீங்க. ரியர் ஸ்டேலாம் வந்து 2 பீஸாக இருந்தது. இந்த ரியர் ஸ்டே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பீஸை கூட ஆர்டர் போட்டு நம்ம வாங்கி மாட்டிருக்கோம் உங்களுக்கு இந்த கஸ்டமருக்கு. அதுக்கப்புறம் பிரேக் ஷூஸு எவ்ரி திங் ஒர்க் வந்து ஃபுல்லாக A to Z ஜஸ்ட் ஒரு 2 days தாங்க. அதுக்கப்புறம் இந்த 2 ஷீல்டுங்க, இந்த 2 ஷீல்டு மாற்றிருக்கேன். ஒரு 2 நாளில் இவ்வளோ பெரிய ஒர்க்கை வந்து நம்ம கமிட்மெண்ட் பண்ணி முடிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் இன்ஜின் ஆயில். ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா கிளச்சு செட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
கேபிள்ஸு, பிரேக் ஷூஸு, ஸ்பார்க் ப்ளக்கு, ஏர் ஃபில்ட்ரு, ஸோ எவ்ரி திங் ஒர்க்கை வந்து நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வண்டியோட ஃபைனல் அவுட்லுக் இதுதான். இந்த மாதிரி எந்த வண்டியாக இருந்தாலும் கண்டிப்பாக வந்து எஸ்கே பைக்ஸை கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா A to Z ஒர்க் வந்து நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெயின் வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட என்ன வேலை சொல்கிறாங்களோ அந்த வேலையை பர்ஃபெக்டாக நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். எந்த வண்டியாக இருந்தாலும் மினிமம் மேக்ஸிமம்ங்க எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் வண்டியை கொடுக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நம்ம ரெடி பண்ணி வண்டியை கொடுத்துடணும். கண்டிப்பாக வந்து இந்த கஸ்டமர் வந்து ரொம்ப ஃபோன்லேயே சொல்லிட்டாரு, சார் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பிச்சிட்டேன். ஸோ இப்போ வந்து டெலிவரிக்காக வெயிட்டிங். ஓகே, மெயின் உங்களோட சப்போர்ட் தாங்க. தேங்க்ஸ் டு ஆல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீட்லாம் கூட எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ சீட் கவர் அண்ட் டேங்க் பேக் ஸோ எல்லாமே மாட்டோம். அதே மாதிரி பேட்டரியில் ப்ராப்ளம் சொன்னார். ஸோ புது பேட்டரி அதுவும் மாட்டியிருக்கேன். ஓகேங்க.